டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நாளைக்கு திருவாதிரை. ஸோ நடராஜருக்கு திருவாதிரை களி ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இந்த திருவாதிரை களிக்கு ஒரு சொல்லு இருக்கு. என்னன்னா, எப்படியாச்சும் திருடியாச்சும் ஒரு வாய் களி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம திருடிலாம் சாப்பிடவே வேண்டாம், நம்மளே ரெடி பண்ணி சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி நம்ம சாப்பிடலாம். ரொம்ப நடராஜருக்கு ரொம்ப பிடிச்ச களி பார்த்தீங்கன்னா திருவாதிரை அன்னைக்கு நம்ம படைக்கிற களி தான். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், சேனலுக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திருவாதிரை களி தான் செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு கம்பல்சரி ஆருத்ராக்கு வந்து திருவாதிரை களி செய்வாங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். பிகினர்ஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி ஒரு 3/4 கப் எடுத்துருக்கேன், சிறுபருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேன், முந்திரி கொஞ்சம், தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்துருக்கேன் சின்ன கப்பில், வெல்லம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டியும் வெல்லமும் எடுத்திருக்கேன் ஒரு 3/4 கப்பு, நெய்யும் இதுக்கு பார்த்தீங்கன்னா பியூர் நல்லெண்ணெயும் எடுத்திருக்கேன். களியெலாம் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் பச்சை கருப்பமும் எடுத்துருக்கேன். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 டம்ளர் தண்ணி. வாங்க இப்போ எப்படி செய்ய. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த எடுத்து வச்சுருக்க பச்சரிசி போட்டு வறுத்துக்கலாம். இது வந்து நல்லா அரிசி வந்து பொரிஞ்சு வரணும். நம்ம பொரியரிசி வறுப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சம் சிறுந்தீலையே வறுத்துருங்க. அரிசியை வறுத்து எடுத்துடுங்க. இப்போ பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நல்லா செவந்திருக்கு. இப்போ அரிசியை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்குங்க. இப்போ பருப்பு சிறுபருப்பு போட்டுடலாம். இப்போ பருப்பும் வறுந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ரவை மாதிரி ஊற்றிட்டு முந்திரியை வறுத்து எடுத்துடலாம். எடுத்து வச்சுருக்க கருப்பட்டியும் வெல்லமும் போட்டுடலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி சுடு தண்ணி வந்து வச்சுருக்கேன். இந்த சுடு தண்ணி அப்படியே ஊற்றிடுறேன். ஆல்ரெடி சூடு பண்ணியிருக்கேன். சுடு தண்ணி ஊற்றிடலாம். வெல்லம் கொஞ்சம் ஈஸியாக கரைஞ்சிடும். போதெல்லாம் வரணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த வெல்லம் கரைஞ்சாலே போதும். இந்த திருவாதிரை களிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி என்னன்னா சொல்லிட்டு ஒரு அடியார், அவர் பார்த்திங்கன்னா சிவன் அடியார்களுக்கெல்லாம் உணவளிக்கிறதுனால அவர் அடியார்னு சொல்லுவாங்க. அவர் பார்த்திங்கன்னா ஒரு விறகுலாம் காட்டில் போய் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த விறகை விற்று அரிசி வாங்கி கண்டிப்பாக ஒரு நாளைக்காச்சும் ஒரு சிவனடியாருக்கு வந்து அவர் வந்து உணவு அளிச்சிடுவார். அப்படின்றப்போ ஒரு டைம் பார்த்திங்கன்னா செம்ம மழை. அவரால் வந்து விறகு வெட்ட போக முடியல. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிவனடியார் வராரு. செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. அப்போ என்ன வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கேழ்வரகு தான் இருக்குது. ஸோ அந்த கேழ்வரகை வச்சு சிவனடியாருக்கு வந்து களி செஞ்சு தராரு. அந்த களியை சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாரு. ஆனால் அவர் வந்து சிவனடியாராக வந்தது சிவன்றது சேந்தனாருக்கு தெரியாது. அப்போ பார்த்திங்கன்னா நடராஜர் கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச தருணம். அப்போ பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து கோவிலை திறக்கிறப்ப பார்த்திங்கன்னா சிவனுடைய வாயில் வந்து பார்த்திங்கன்னா களி இருக்குது. இதை உடனே பார்த்துட்டு அரசருக்கு தெரிவிக்கிறாங்க. அரசர் வந்து பார்த்துட்டு என்னன்றப்போ அரசருக்கு கனவுல போய் சிவனடியார் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் போய் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு. சரி ஓகே சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இந்த கனவு வந்ததை வச்சு சேவர்கிட்ட சொல்கிறாரு, போய் அவரை சேந்தனாரை போய் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னு. அந்த டைம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி கரெக்டாக திருவாதிரை நட்சத்திரம் நம்ம நடராஜர் உற்சவம் நடந்துகிட்ருக்கு. அங்கே தேர் இழுக்கிறப்ப அங்கேயும் சேந்தனாரும் அங்கே வந்திருக்காரு, எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ தேர் பார்த்திங்கன்னா சக்கரம் வந்து சேத்துல வந்து மாட்டிக்கிச்சு. அப்போ வந்து இழுக்கிறாங்க, யாராலையுமே இது பண்ண முடியல. அப்போ அசிரீதியாக வந்து நடராஜர் சொல்கிறார், சேந்தனா நீங்கள் ஒரு பல்லாண்டு இது பாடுங்க, நான் பாடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பல்லாண்டு இது எனக்கு தெரியாதே, நான் எப்படி இல்லை நீங்கள் பாடுன்றப்போ அவர் அறியாமல் பாடுறாரு. அதுக்கப்புறம் எல்லா அடியார்களும் ராஜாக்களும் வந்து சேந்தனார் காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் பெறுறாங்க. ஸோ இதுதான் இந்த திருவாதிரை களி. அன்னைக்கு பார்த்திங்கன்னா திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் எல்லாருக்கும் கொடுத்ததுனால கம்பல்சரி திருவாதிரை அன்னைக்கு திருவாதிரை களி ஒரு வாயாச்சும் சாப்பிட்டுடணும் சொல்லுவாங்க. இது கூட 21 காய் கூட்டு சொல்லுவாங்க. பட் மெயின் பார்த்திங்கன்னா திருவாதிரை களி தான். நம்ம பார்த்திங்கன்னா கேழ்வரகில் தான் செய்யணும். காலப்போக்கில் இது வந்து அரிசியில், ஏன்னா அப்போது இதுவும் ஒரு வழக்கம் உண்டு, அரிசியில் செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு நெய்வேத்தியத்துக்கு சுவாமிக்கு ஒரு களி செஞ்சிடணும். இந்த மாதிரி லவ மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியை நம்ம கொதிச்சிடுச்சு, போட்டு கிளறிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறிடலாம். இது உங்களுக்கு கட்டாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் தான் இது பண்ணியிருக்கோம். அதனால் அப்படியே நீங்கள் தைரியமாக போட்டு மொத்தமாக போட்டு கூட கிளறிடலாம். ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட.
நாளைக்கு கண்டிப்பாக திருவாதிரை. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் திருவாதிரை களி பண்ணி ஒரு வாய் சாப்பிட்ருங்க. இப்போது இதில் கொஞ்சம் நெய்யும் நல்லெண்ணெயும் ஊற்றிக்குங்க. இப்போ பாருங்கள், திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்க தேங்காவை போட்டு, தேங்காய் துருவி வச்சுருக்கோம். எடுத்து வச்சுருக்க முந்திரியும் போட்டுடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூளும் பச்சை கருப்பூரமும் போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 2 மினிட்ஸில் நம்ம திருவாதிரை களியை இறக்கிடலாம். திருவாதிரை களி ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்டியாகவும் இருக்கும்.